மைக்ரோ சர்வீசஸ் ஆர்கிடெக்ட், நானோ சர்வீசஸ் ஆர்கிடெக்ட் அந்த வரிசையில் வந்து மோனோலித்திக் ஆர்கிடெக்ட் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு சொன்னீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஸ்டாகிராம் எடுத்துக்கிட்ட நம்ம வந்து மைக்ரோ சர்வீசஸை பொறுத்த வரைக்கும் போஸ்ட் சர்வீஸ், ரீல் சர்வீஸ், ஸ்டோரி சர்வீஸ், ப்ரொஃபைல் சர்வீஸ்னு சொல்லிட்டு ஒரே அப்ளிகேஷனே மல்டிபிள் அப்ளிகேஷனை வந்து பேக் எண்டில் வந்து கிரியேட் பண்ணி சிங்கிள் ஃப்ரண்ட் எண்டில் வந்து கனெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. அதுதான் வந்து மைக்ரோ சர்வீசஸ். ஓகே, நானோ சர்வீசஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஏதாவது ஒரு வேலை, இமெயில் சென்ட் பண்ணுறது, எஸ்எம்எஸ் சென்ட் பண்ணுறது, ஏதாவது ஃபைல் அப்லோடு பண்ணுறது, இந்த மாதிரி பட்ட ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஜாப் தான் அந்த சர்வீஸோட வேலையாக இருக்கும். இந்த மாதிரி இல்லாமல் இதுக்கு அப்படியே ஆப்போசிட் தான் வந்து மோனோலித்திக். ஓகே, எல்லாத்தையும் சேர்த்து சிங்கிள் அப்ளிகேஷனாக எல்லாத்தையுமே அதுக்குள்ளேயே வச்சு டெவலப் பண்ணியிருக்கிறது தான் வந்து மோனோலித்திக். இதோட பிரச்சனை என்ன அப்படின்னா, ஏதாவது ஒரு இஷ்யூ வருது அப்படின்னா மொத்த அப்ளிகேஷனுமே வந்து டவுன் ஆயிரும். ஓகே, இது வந்து அப்படியே மைக்ரோ சர்வீஸ், நானோ சர்வீஸில் வந்து அந்த ஒரு சர்வீஸ் மட்டும் தான் டவுன் ஆகும், அப்ளிகேஷன் ரன் ஆகிட்டே இருக்கும். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு சொல்லிட்டு நம்புறேன். சின்ன சின்ன அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் மோனோலித்திக் போய்க்கலாம். ஆனால் என்டர்பிரைஸ் லெவல் ஸ்கேலபிள் அப்ளிகேஷன் வேணும் அப்படின்னா மைக்ரோ சர்வீஸ், நானோ சர்வீஸ் தான் பெஸ்ட். இது மாதிரி யூஸ்ஃபுல்லாக இண்டஸ்ட்ரி வீடியோஸ் பார்க்குறது இந்த சேனல் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. See you on the studio. Bye.